சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையை சேர்ந்தவர் தான் சீராளன். சென்னையில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்த சீராளன் தேவக்கோட்டையில் இருக்கிற கம்பன் தெரு பகுதியில் சொந்தமாக 4 காம்பவுண்ட் வீடுகளை கட்டி அதில் 3 வீடுகளை மட்டும் வாடகைக்கு விட்டிருந்தாரு. ஹவுஸ் ஓனர் அப்படிங்கிறதால அந்த வீடுகளுக்கான பராமரிப்பு பணி எல்லாத்தையும் இவர் தான் சென்னையில் இருந்து வந்து கவனிக்கிறது வழக்கமாக இருந்துச்சு. அப்படி அந்த வீடுகளுக்கான செப்டிக் டேங்கை க்ளீன் பண்ணி பல வருஷம் ஆனதால் அதை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு சீராளன் வந்தார். அப்படிதான் 2023 செப்டம்பர் 9 அன்னைக்கு ஒரு சில வேலையாட்களை கூப்பிட்டு சீராளன் அந்த செப்டிக் டேங்கை க்ளீன் பண்ண சொன்னார். அங்கே வந்த அந்த வேலையாட்களும் செப்டிக் டேங்கை க்ளீன் பண்ணுற வேலையை தொடங்கினாங்க. அப்போது அந்த செப்டிக் டேங்கில் வெள்ளையா பந்து மாதிரியான ஒரு பொருள் மிதக்கிறது அவங்க கவனத்துக்கு வந்துச்சு. அது என்ன அப்படின்னு கவனித்து பார்க்கும்போது தான் அங்கே இருந்த எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. அப்படி அவங்கள அதிர்ச்சிக்குள்ளாக்குற வகையில் அந்த செப்டிக் டேங்கில் மிதந்தது ஒரு மனித மண்டையோடு. கடந்த 2023 வருஷம் சிவகங்கை மாவட்டத்தில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு கொலை வழக்கை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நடந்தது என்ன? செப்டிக் டேங்குக்குள்ள மனித எலும்புக்கூடு இருந்த அந்த வீட்டோட உரிமையாளர் சீராளன் அங்கே இருந்த ஒர்க்கர்ஸை க்ளீன் பண்ணுற வேலையை அப்படியே ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு உடனடியாக இந்த விஷயத்தை தேவக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணார். ரொம்ப அமைதியாக இருந்த அந்த கிராமம் இந்த விஷயத்துக்கு அப்புறமா பரபரப்பானதாக மாற ஆரம்பிச்சுது. இந்த நிலையில் தேவக்கோட்டை போலீஸ் சம்பவ இடத்துக்கு வந்து அந்த செப்டிக் டேங்கை சோதனை பண்ணாங்க. போலீஸ் சொன்னதன் அடிப்படையில் அங்கே இருந்த ஒர்க்கர்ஸ் மூலமாக அந்த செப்டிக் டேங்கில் இருந்த கழிவு நீர் உறிஞ்சி வெளியேற்றப்பட்டுச்சு. அப்போது மேலும் சில ஆதாரங்கள் போலீஸுக்கு கிடைச்சிது. அந்த செப்டிக் டேங்கில் இருந்து மனித மண்டை ஓடு மட்டும் இல்லாமல் எலும்புகளும் கொஞ்சம் கிடைச்சிது. மேலும் கைலி, சட்டை மற்றும் கையில் கட்டியிருந்த சிவப்பு கயிறு போன்ற பொருட்களும் கிடைச்சிது. இதை கையகப்படுத்தின போலீஸ் அது எல்லாத்தையும் ஒரு பெட்டிக்குள்ளே பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டாங்க. போலீஸ் எப்பவுமே யாரையுமே நம்ப மாட்டாங்க அப்படிங்கிறதால போலீஸோட முதல் விசாரணையை அந்த வீட்டோட உரிமையாளர் சீராளன் கிட்ட பண்ணாங்க. ஆனால் அவர்கிட்ட பண்ண விசாரணையில் அவருக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறது போலீஸுக்கு நல்லாவே தெரிஞ்சுது. இதுக்கப்புறமா அந்த 3 வீடுகளில் வாடகைக்கு குடியிருந்த எல்லார்கிட்டையுமே போலீஸ் தீவிரமாக விசாரணையை பண்ணாங்க. அந்த தீவிர விசாரணையில் இந்த எலும்புக்கூடுக்கும் அந்த வீடுகளில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறது போலீஸுக்கு தெரிய வந்துச்சு. சரி, இதுக்கு முன்னாடி அந்த வீடுகளில் வாழ்ந்து காலி பண்ணிட்டு போன யாராச்சும் இந்த எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்ட விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்காங்களா அப்படின்னு போலீஸ் விசாரிக்க ஆரம்பித்தாங்க. அப்படி விசாரிச்சதுல அந்த 3 வீடுகளில் ஒரு வீட்டில் சுமார் 9 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு குடும்பத்து மேலே போலீஸுக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. அந்த குடும்பத்து மேலே இருக்கிற சந்தேகத்தை உறுதிப்படுத்துகிற வகையில் இன்னொரு சம்பவமும் நடந்திருந்துச்சு. அதாவது போலீஸ் சந்தேகப்பட்ட அந்த குடும்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த பாண்டியன் அப்படிங்கிற ஒரு நபர் சுமார் 9 வருஷங்களுக்கு முன்னாடி திடீர்னு காணாமல் போயிருக்காரு. இதை தொடர்ந்து பாண்டியனோட தங்கை சுதா அப்படிங்கிற பெண் இது சம்பந்தமா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா அதை ஒரு தீவிரமான வழக்கா விசாரிக்காம இருந்த போலீஸ் அதை கிடப்பில் போட்டிருக்காங்க. செப்டிக் டேங்க்ல இருந்து எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறமா தான் போலீஸுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. இதை தொடர்ந்து வீட்டோட உரிமையாளர் சீராளன் கிட்டையும் அக்கம் பக்கத்து வீடுகளில் வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க கிட்டையும் பண்ண விசாரணையில ஒரு சில முக்கியமான தகவல்கள் போலீஸுக்கு கிடைச்சிது. சுமார் 9 வருஷங்களுக்கு முன்னாடி அந்த 3 வீடுகளில் ஒரு வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க தான் சுகந்தி பாண்டியன் தம்பதி. இவங்களுக்கு ஒரு மகனும் மகளும் இருந்தாங்க. இதில் பாண்டியன் வெளியூரில் தங்கி வேலை செய்கிறவர் அப்படிங்கிறதால அடிக்கடி வெளியூர் போகிறதும் ஒரு சில நாட்கள் மட்டும் தேவக்கோட்டையில் இருக்கிற வீட்டுக்கு வர்றதும் அப்படின்னு இருந்திருக்காரு. இதனால் சுகந்தி பெரும்பாலும் தன்னோட வீட்டில் தன்னுடைய மகன் மற்றும் மகளோட தனியாக தான் இருந்திருக்காங்க. இப்படி இருந்த நிலையில கடந்த 2014 வருஷம் தேவக்கோட்டைக்கு வந்து தன்னோட குடும்பத்தை பார்த்துட்டு போன பாண்டியன் அதுக்கப்புறம் தேவக்கோட்டைக்கு திரும்ப வரவே இல்லை. அக்கம் பக்கத்து வீடுகளில் இருந்தவங்க ஏன் இன்னும் பாண்டியன் வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்னு கேட்டதுக்கு அவருக்கு அதிகமான வேலை, அந்த வேலை பிஸினால அவர் ஊருக்கு வர முடியல அப்படின்னு பல மாசங்கள் சொல்லி சமாளிச்சிருக்காங்க சுகந்தி. இப்படி இருக்க பாண்டியன் காணாம போனதுல இருந்து 6 மாசங்களுக்கு அப்புறம் சுகந்தி அது வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த வீட்டை காலி பண்ணி அதே பகுதியில் இருக்கிற வேற வீட்டுக்கு மாறி போனாங்க.
மாதங்கள், வருஷங்களா மாற ஆரம்பிச்சதும், தன்னோட கணவருக்கு வெளியூர்ல வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்கிறதாகவும், அவர் அந்த பெண் கூடவே வாழ்ந்து தேவக்கோட்டையில இருக்கிற இந்த குடும்பத்த கைவிட்டுட்டதாகவும், எப்பயாச்சும் ஒரு சில சமயங்கள்ல மட்டும் அவர் வீட்டுக்கு பணம் அனுப்புறதாகவும் எல்லார்கிட்டயும் சொல்லி அழுதுருக்காங்க சுகந்தி. இதனால அந்த பகுதியில இருந்த எல்லாருமே சுகந்திய ஒரு பாவப்பட்ட பெண்ணா தான் பார்த்துருக்காங்க. ஆனா, பாண்டியனோட தங்கை சுதா அப்படிங்கிற பெண் மட்டும் தன்னுடைய அண்ணன் காணாம போனதுல ஏதோ மர்மம் இருக்கிறதாகவும், அவர கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்னும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே போலீஸ் அந்த அக்கம் பக்கத்து வீடுகள்ல பண்ண விசாரணையில கிடைச்ச தகவல்கள். இதுக்கிடையில இந்த விஷயத்த கேள்விப்பட்டு அந்த பகுதிக்கு வந்த மீடியாக்காரங்க கிட்ட பாண்டியனோட தங்கை சுதா ஒரு சில முக்கிய தகவல்கள சொன்னாங்க. நான் தான் கடைசியா என்னோட அண்ணன வீட்டு வாசல் வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். அன்னைக்கு என்னோட அண்ணன் போட்டிருந்த கைலி மற்றும் சட்டை தான் இன்னைக்கு செப்டிக் டேங்க்ல இருந்து எடுக்கப்பட்ட எலும்புக்கூடோட இருந்துச்சு. அதே போல என்னோட அண்ணன் கொஞ்சம் குண்டா இருக்கக்கூடியவர். சுகந்தி மட்டும் ஒரே ஆளா அவரை தூக்கிட்டு போய் செப்டிக் டேங்க்ல போட்டிருக்க வாய்ப்பு இல்ல. இந்த சம்பவத்துல சுகந்திக்கு யாராச்சும் உதவி பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த சம்பவத்துல தொடர்பு உள்ள எல்லாரையும் போலீஸ் கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சுதா சொல்லியிருந்தாங்க. அதே போல இந்த சம்பவம் தொடர்பா பாண்டியனோட சித்தப்பா சேகர் அப்படிங்கிறவரும் ஒரு சில முக்கிய தகவல்களை மீடியா கிட்ட சொல்லியிருந்தாரு. நான் 6 வருஷத்துக்கு முன்னாடியே சுகந்தி தான் என்னோட மகன் பாண்டியனை கொலை செஞ்சு ஏதாச்சும் ஆத்துல வீசியிருப்பா அப்படின்னு என்னோட உறவினர்கள் எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனா நான் அதிகமா ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன் அப்படிங்கறதால என்னோட பேச்சை யாருமே கேட்கல. அந்த வீட்டு செப்டிக் டேங்க்ல இருந்து எலும்புக்கூடுகள் எடுத்தப்போ என்னோட மச்சானோட மகன் தான் இது சம்பந்தமா தகவலை என்கிட்ட சொன்னான். நேர்ல வந்து பார்த்தப்போ அது என்னோட அண்ணன் மகன் பாண்டியன் தான் அப்படிங்கிறது எனக்கு உறுதியாச்சு அப்படின்னு சொல்லி கதறி அழுதாரு. இதுக்கப்புறமா போலீஸ் அந்த பெண்ணை தேட ஆரம்பிச்சாங்க. அப்போ அதே பகுதியில வேற ஒரு வீட்ல வாழ்ந்துகிட்டு இருந்த சுகந்திய போலீஸ் கண்டுபிடிச்சு விசாரணையை தொடங்கினாங்க. சுகந்தி ஆரம்பத்துல அக்கம் பக்கத்து வீடுகள்ல இருந்தவங்க கிட்ட சொன்ன அதே கதையை தான் போலீஸ் கிட்டயும் சொன்னாங்க. தன்னோட கணவர் கோவைக்கு போயிட்டதாகவும், அங்க வேற ஒரு பொண்ணு கூட தொடர்புல இருக்கிறதாகவும், அதனால கோவையிலேயே தங்கிட்டதாகவும், ஒரு சில சமயங்கள்ல மட்டும் தனக்கு செலவுக்கு பணம் அனுப்புறதாகவும் போலீஸ் கிட்ட சுகந்தி சொன்னாங்க. ஆனா போலீஸ் அத நம்ப மறுத்தாங்க. அவங்க சுகந்தி கிட்ட விசாரணையை தீவிரப்படுத்த அப்போ சில அதிர்ச்சி தகவல்கள் சுகந்தி கிட்ட இருந்து போலீஸுக்கு கிடைச்சது. செப்டிக் டேங்க்ல இருந்து கிடைச்ச மண்டை ஓடு, எலும்புகள், கைலி, சட்டை இது எல்லாமே தன்னோட கணவரோடது தான் அப்படின்னும், அவரோட உடலை தான் அந்த செப்டிக் டேங்க்ல வீசினதாகவும் சுகந்தி போலீஸ் கிட்ட சொன்னாங்க. போலீஸ் மேலும் விசாரிக்கவே அவர் இறந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற தகவல்கள் தெரிய வந்துச்சு. டிரைவரா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த பாண்டியன் 2013வது வருஷம் நவம்பர் மாசம் தேவக்கோட்டைக்கு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் சுமார் 6 மாசங்கள் வேலைக்கு போகாம வீட்லயே இருந்து டெய்லி ட்ரிங்க்ஸ் பண்ணி சுகந்தி கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்திருக்காரு. இந்த நிலையில கடந்த 2014வது வருஷம் மே 1 அன்னைக்கு ஈவினிங் 6 மணி அளவுல பாண்டியனுக்கும் சுகந்திக்கும் சண்டை நடந்திருக்கு. அப்போ பாண்டியன் சுகந்திய பயங்கரமா போட்டு அடிச்சிருக்காரு. இதுல கோவமான சுகந்தி வீட்டுக்கு பக்கத்துல இருந்த தன்னோட அம்மா வீட்டுக்கு போறதா சொல்லி கிளம்பியிருக்காங்க. வெளியே கிளம்பி போன சுகந்திய பாண்டியன் தடுத்திருக்காரு. பாண்டியனை மீறி வெளியே போறதுக்காக சுகந்தி அவரை தள்ளி விட்டுருக்காங்க. அப்போ பக்கத்துல இருந்த செவுத்துல மோதி பாண்டியன் கீழே விழுந்திருக்காரு. இத கண்டுக்காம அம்மா வீட்டுக்கு போன சுகந்தி சுமார் அரை மணி நேரத்துக்கு அப்புறமா திரும்பவும் வீட்டுக்கு வந்து பார்த்துருக்காங்க. அப்போ பாண்டியன் விழுந்த அதே இடத்துல தலையில இருந்து அதிகமா ரத்தம் வெளியேறி மூச்சு பேச்சு இல்லாம கிடந்திருக்காரு. இதனால பயந்து போன சுகந்தி அவரோட மூக்குல கை வச்சு பார்க்கும்போது தான் அவர் ஏற்கனவே உயிரிழந்துட்டாரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. தன்னோட கணவர் இறந்து போவார்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சுகந்தி என்ன பண்றதுன்னு தீவிரமா யோசிச்சிருக்காங்க. தன்னோட கணவர் இறந்து போயிட்டாருன்னு வெளியே போய் சொன்னா நீ தான் கொலை பண்ண அப்படின்னு போலீஸ் நம்மளை தான் கைது பண்ணுவாங்க. அதனால இவரோட உடலை எப்படியாச்சும் அப்புறப்படுத்திட்டா இவர் வெளியூர் போயிட்டாருன்னு எல்லார்கிட்டயும் சொல்லி நம்ப வைக்கலாம். நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வராது அப்படின்னு சுகந்தி பிளான் பண்ணி லேட் நைட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணி அதே வீட்டில் இருந்த செப்டிக் டேங்குக்கு பாண்டியனோட உடலை இழுத்துட்டு போய் செப்டிக் டேங்கை திறந்து அது உள்ள அந்த டெட் பாடியை தள்ளி விட்டுருக்காங்க.
இதுக்கு அப்புறமா பாண்டியன் இறந்து போனதுல இருந்து 6 மாசங்கள் வரைக்கும் இது சம்பந்தமா யாருக்கும் ஏதோ சந்தேகம் வருதா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அதே பகுதியில இருந்த வேற ஒரு வீட்டுக்கு காலி பண்ணி போய் உறவினர்கள் கிட்டயும், அக்கம் பக்கத்து வீடுகள்ல இருந்தவங்க கிட்டயும் சகஜமா பழகிக்கிட்டு தையல் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. கொலை செஞ்சதை ஒத்துக்கிட்ட சுகந்திய போலீஸ் கைது பண்ணி மதுரை மத்திய சிறையில அடைச்சாங்க. தகவல் தெரிஞ்ச 24 மணி நேரத்துக்குள்ள குற்றவாளியை கைது பண்ண காவல்துறைக்கு சிவகங்கை எஸ்பி அரவிந்த் தன்னோட பாராட்டுகளை தெரிவிச்சாரு. எதிர்பாராத சமயத்துல இறந்து போன பாண்டியனோட உடலை செப்டிக் டேங்க்ல போட்டு சுமார் 9 வருஷங்கள் வரைக்கும் அதே பகுதியில எல்லார்கிட்டையும் சகஜமா பழகிட்டு இருந்த சுகந்தி அந்த பகுதியில ரொம்ப பரபரப்பான ஒரு நபரா பேசப்பட்டாங்க. ஒருவேளை பாண்டியன் இறந்த அன்னைக்கு சுகந்தி இந்த விஷயத்த உடனடியா போலீஸுக்கு தெரியப்படுத்தியிருந்தா இந்த சமூகம் அவங்கள இந்த அளவுக்கு ஒரு குற்றவாளியா பார்த்திருக்காது. ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவரோட உடலை செப்டிக் டேங்குக்கு இழுத்துட்டு போய் அதுல தள்ளிவிட்டு சுமார் 9 வருஷங்களா இந்த விஷயத்த ரகசியமா வச்சிருந்த சுகந்திய அந்த சமயத்துல எல்லாரும் ஒரு மோசமான நபரா தான் பார்த்தாங்க. இந்த வழக்கு இன்னமும் கோர்ட்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. தேவக்கோட்டையில நடந்த இந்த சம்பவத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.